நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த சுகமான செய்திகளும் சோகமான செய்திகளும், சந்தோஷங்களும் துக்கங்களும், சிரிப்பும் அழுகையும் என்று முரண்பாடான இரண்டு விஷயங்களுக்கிடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கூடுமானவரை இக்கருப்பொருளில் தேவையான நமது படிப்பினைக்குரிய செய்திகளை சரியான கோணத்திலே பார்ப்பதற்கு, பயனுள்ள விஷயங்களை பேச, கேட்க, தொடர்ந்து சிந்திக்க, அது குறித்து செயலாற்ற எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு தொடங்குகிறேன். இதற்கு முன்னாலே உஸ்தாஸ் ஹமாத் அவர்கள் சொன்னது போல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் இந்த உம்மத்திற்கான செய்தி. அவர்கள் நின்றால், அவர்கள் அமர்ந்தால், அவர்கள் படுத்தால், அவர்கள் பேசினால், அவர்கள் பார்த்தால், ஏன் அவர்கள் கொட்டாவி விட்டால், தும்மல் விட்டால், திரும்பி பார்த்தால், எல்லாமே இந்த உம்மத்திற்கு வாழ்வியல் கூறுகளில் படிப்பினைகளை சொல்லித் தருகிற அசைவுகளாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசைவு இருந்தது. 63 ஆண்டு கால வாழ்க்கையில், குறிப்பாக பிந்தைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்ட எல்லா செயல்பாடுகளும் அவர்களாக செய்யவில்லை, அல்லாஹ் செய்ய வைத்தான். குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் வாய் திறந்து வஹியை தவிர வேறு எதுவும் பேசியதில்லை. அவர்கள் எடுத்த முடிவுகள் வஹி சம்பந்தப்பட்டவை. அவர்கள் ஆற்றிய காரியங்கள் அத்தனையும் வஹியோடு தொடர்புடையவை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமானாலும் துக்கமானாலும் முடிவு செய்தவன் ரப்புல் ஆலமீன். அவற்றிலே நமக்கான செய்தி பொதுவாக எல்லா அசைவுகளிலும் இருப்பதைப் போலவே இதிலும் இருக்கிறது. பொதுவாக மனித குலத்தை அல்லாஹ் சமயங்களில் சிரிக்க வைக்கிறான், சமயங்களில் அழ வைக்கிறான். புகழ்பெற்ற வீர அற்புதமான வசனங்களை உள்ளடக்கிய சூரா அந்நஜ்முடைய அத்தியாயத்தின் கடைசியில் தன்னை பற்றி சொல்லுகிற அல்லாஹ் வரிசையாய் தனது சிறப்பியல்புகளை பேசுகிற போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அவனே சிரிக்க வைக்கிறான், அவனே அழ வைக்கிறான். சிரிக்க வைத்தவன் அவன், அழ வைத்தவனும் அவன். மனித வாழ்வில் தவிர்க்கவே முடியாது, இந்த ரெண்டும் மாறி மாறித்தான் வரும். சுகமும் துக்கமும், நோயும் ஆரோக்கியமும், லாபமும் நஷ்டமும். யாருமே இந்த ஒரு தரப்பில் மட்டுமே பயணிக்க முடியாது. பிறப்பு முதல் இறப்பு வரை எனக்கு கவலை ஏற்பட்டதில்லை என்று ஒருவன் சொல்ல முடியாது. பிறப்பு முதல் இறப்பு வரை எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் தொடர்ந்து கஷ்டப்படுகிறேன், யாரும் சொல்ல முடியாது. இன்பமும் துன்பமும், சுகமும் சோகமும் உலகத்தில் எல்லாருக்கும் மாறி மாறி வரும். நபிமார்கள் உட்பட, நல்லோர்கள் உட்பட எல்லாருக்குமான இந்த இரண்டு தன்மைகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவா சுகம் வருகிற போது, இன்பம் வருகிற போது, துன்பம் வருகிற போது குர்ஆன் இதுல நாம எப்படி நடந்துக்கணும்னு ஒரு சூத்திரம் சொல்லுகிறது, ஒரு தியரி. லிகைலா தஸு அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். போயிருச்சேன்னு ரொம்ப அப்படியே கவலைப்பட்டு நிராசையாகி உட்கார்ந்துடவும் கூடாது, வந்துருச்சேன்னு ரொம்ப ஆட்டம் போடவும் கூடாது. இது குர்ஆனுடைய 2 வரி. லிகைலா தஸு அலா மா ஃபாதகும், தப்பி போனதன் மீது நீங்கள் உச்சகட்டமாக நிராசையாகாமல் இருப்பதற்காக, வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும், உங்களுக்கு வந்ததை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியிலே ஆட்டம் போடாமல் இருப்பதற்காக. இந்த 2 தான் இஸ்லாமிய பார்வையில் சுக துக்கங்களுக்கான அளவுகோல். போனதை நினைத்து லேசாக வருந்தலாம், அழுகலாம். ஆனால் காலம் முழுக்க போனதை நினைத்து கன்னத்திலே கை வைத்து அமர முடியாது. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் கணவன் இறந்தால் மனைவி 4 மாதம் 10 நாட்கள் இருக்கிற துக்க நாட்களை தவிர உலகத்திலே இருக்கிற யாருக்காகவும் 3 நாளைக்கு மேல் துக்கம் இருக்கக்கூடாது. 3 நாளைக்கு மேல இருக்க முடியாது. பல்வேறு இடங்களில் நாடுகளும் அரசுகளும் கூட 10 நாளைக்கு துக்கம் என்று சொல்லுவார்கள். அரை கம்பத்திலே 10 நாட்கள் பறக்கும் என்று சொல்லுவார்கள். கம்பத்தில் கொடி மட்டும்தான் அரை கம்பத்தில் பறக்குமே ஒழிய அரை வயிறெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்லை, யாரு போனாலும். அப்போ இஸ்லாமிய பார்வையில் துக்கம் 3 நாட்கள் மட்டுமே. ஒரு காத்திருப்பு காலமாய் அடுத்த வாழ்க்கைக்கு தயாராக வேண்டிய மனோ பயிற்சிக்காக இறைவன் மனைவிக்கு மட்டும் கணவன் இறக்கிற போது 4 மாதம் 10 நாட்கள் துக்க காலமாய் வைத்திருக்கிறான். அலங்காரம் செய்யாமல் அவள் அமைதியோடு வீட்டில் இருப்பாள். இதை தவிர போய்விட்டதே என்று அப்படியே தலையில கை வைத்து அமர்வதல்ல, வந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆட்டம் போடுறதும் அல்ல. இந்த 2 வரிக்கு
அப்படியே வாழ்வியல் இலக்கணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிறார்கள். பொதுவாக திருக்குர்ஆனினுடைய வரிக்கு வரி வாழ்ந்து காட்டுகிற தலைவராக இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பனா இந்த ரெண்டு வரிக்கும் போனதை நினைத்து புலம்பாமல் வந்ததை நினைத்து அதிகம் ஆட்டம் போடாமல் இருக்கிற இந்த சுக துக்கங்களுக்கான அளவுகோலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வாழ்க்கை பூரா துக்கம் யாரும் இல்லை, வாழ்க்கை பூரா சந்தோஷம் யாரும் இல்லை. அதாவது உலகத்துல கஷ்டப்படுற துக்கப்படுற கவலைப்படுற யாரும் நம்ம பரவாயில்லன்னு நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு கீழே ஒருத்தர் ஆண்டவன் வச்சிருக்கான். எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அவர் அப்படியே பெட்ல படுத்து அன்கண்டிஷனா இருக்கிற ஆளு கூட அவரை விட மோசமா வேற ஒருத்தரை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் ஆண்டவன் என்னை இப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தருகிறார். யாராக இருந்தால் இமாம் சாதி ஷிராசி அவங்க சொல்லுவாங்க இல்லையா, காலுக்கு செருப்பு இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே போனேன், காலே இல்லாம ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, அவரை பார்த்த உடனே நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு போயிட்டேன். உலகத்தில் யாராக தனக்கு கீழ்நிலையில இருக்கிற இன்னொருவரை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். வேடிக்கையா சொல்லுவாங்க, முல்லாவோட கழுதை காணாம போச்சுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. முல்லா உங்க கழுதை காணாம போச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னாரா. கழுதை காணாம போச்சுங்கிற அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷமா சொல்றேன். அவர் சொன்னாரா, நல்ல வேளை கழுதையில நான் இருந்திருந்தா நானும் சேர்ந்துல காணாம போயிருப்பேன் என்று சொல்லுவாராம். அதாவது எதையாவது நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள்ள மனித வாழ்க்கையில ஒண்ணு இருக்கு. யாருக்கா இருந்தாலும் அவரை விட நான் பரவாயில்ல என்று தேர்ச்சி கொள்ள. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, எந்த துக்கம் வந்தாலும் சோகம் வந்தாலும் எனக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், வேற யாருக்குமே வராத மாதிரி நம்மளா நினைச்சுக்கிறது. தேடி பார்த்தா கிடைக்கும். நாம் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறோம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள் புரியும், ஒரு ஜெயிலுக்கு போய் பாருங்கள் புரியும், உலகத்திலே கஷ்டப்படுகிற ஜனங்களை பார்க்கிற போது புரியும். நாம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் என்னை இப்படி வச்சுட்டான், என்னை இப்படி வச்சுட்டான், எனக்கு இப்படி ஆகி போச்சு, ஆண்டவனுக்கு கண் இல்லை, இப்படி பார்த்துட்டானே, அப்படி செஞ்சுட்டானே, தொடர்ந்து புலம்பல். அல்லாம தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க, ஜீத மஜிதுகும் தவ்வல்லாஹு ஹயாத்துகும், பாகிஸ்தானுடைய பெரிய ஆலிம். அவங்க இந்த சுகதுக்கங்களை பற்றி எழுதுகிற போது ஒரு செய்தி எழுதுகிறாங்க. பொம்பளைக்கு வயிற்று வலின்னு கூட்டு போயிருக்காங்க, கடுமையான வயிற்று வலி. பொம்பளை வீட்டில் கொடுக்குற எல்லாத்தையும் போட்டு ஒரு வழி பண்ணிருச்சு, அலப்பறை பண்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. வலிக்குதே வலிக்குது வலிக்குது ஓத்து வலிக்குது ஓத்து வலிக்குது. அவர் பக்கத்தில் ஹஸ்பண்ட் சொன்னார், ஏம்மா எத்தனையோ பேத்துக்கு வருது என்னென்னமோ, இங்கே பாரு ஆஸ்பத்திரியில் எப்படியெல்லாம் இருக்காங்க, உனக்கு வவுத்து வலி மட்டும்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை உங்களுக்கு வந்தால் தானே தெரியும் எனக்கு வவுத்து வலிக்குது அப்படின்னு. கடைசியில் அது நேரம் பார்த்து ஒரு பேஷண்ட் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப ரத்த வெள்ளத்தில் ஸ்ட்ரெச்சரில் வந்து தூக்கிட்டு வர்றாங்க. கை காலு எல்லாம் உடஞ்சி எல்லா பக்கம் ரத்தம் மண்டை பிளந்துருக்கு, வண்டி கூட்டு வராங்க, ஸ்ட்ரெச்சரில் போகுது. இவர் கணவர் தான் சமயம் இந்த பொம்பளைக்கு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு மனைவிட்ட சொன்னாரு, அங்க பாரு அவுத்துவலி அவுத்துவலின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, அங்க பாரு அந்த ஆளை பாரு. அந்த எட்டி பார்த்துச்சான், கை காலு எல்லா ரத்தத்தோட ஸ்ட்ரெச்சர்ல எட்டி பார்த்துட்டு சொல்லிச்சான், அந்த ஆளுக்கு வவுத்து வலி இல்ல, எங்க கையில காலில் எல்லாம் சரி மண்டையெல்லாம் புலந்திருக்கு ரைட்டு, அவருக்கு வவுத்து வலி இல்லை. தமிழ்ல தனக்கு வந்த வவுத்து வலின்னு ஒரு இது சொல்லுவாங்க, வவுத்து வலி தனக்கு வந்தா தான் தெரியுங்கிற மாதிரி. உலகத்தில் எந்த சோகமான நிகழ்வு நடக்கிற போதும் நம் சோகத்தை அதைவிட மோசமான ஒரு சோகத்தை பார்த்து தேற்றிக் கொள்ளுவதற்குள்ள சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். சுகமும் துக்கமும் வாழ்விலே மாறி மாறி வரக்கூடிய அம்சங்கள். சந்தோஷம் வர்றப்ப ஓவரா ஆட்டம் போடவும் கூடாது. காசு வந்துருச்சு சும்மா தலகால் புரியாம சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ரொம்ப ஆட்டம் போட, அவன் புது பணக்காரன் அப்படித்தான் அப்படிம்பாங்க. திடீர்னு வந்து நிறைய கல்ல ரம்பி போச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஆட்டம் போடுறது. குரான்ல இருக்குது, ரொம்ப காசு பணம் இருக்குது, செல்வ செழிப்பு இருக்குது, கஜானாக்கள் இருக்குதுன்னு ஆட்டம் போட்ட காரூனை பார்த்து நபிமார்கள் சொன்ன வார்த்தை லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், மகிழ்ச்சியில ஆட்டம் போடாத, அல்லாஹ் அந்த மாதிரி ஆட்டம் போடுறவங்களை விரும்புறது இல்லை. அதாவது மகிழ்ச்சியா இருப்பது வேறு, மகிழ்ச்சியில ஆட்டம் போடுறது வேற. நீங்க வித்தியாசம் விளங்கிடும். மார்க்கத்தில் மகிழ்ச்சியா இல்ல போட்டிருக்கு, மகிழ்ச்சி எல்லாம் நிறைய இருக்கு. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாமும் மகிழ்ச்சியாய் பிறரையும் மகிழ்ச்சியாய் வைக்க வேண்டும், இதுதான் நபி வழி. ஆனா மகிழ்ச்சியில ஓவர துள்ள கூடாது, ஆட்டம் போடக்கூடாது. காரூன் எல்லாம் போட்ட மாதிரி காரூன்ட்ட சொன்னாங்க லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அழகான உபதேசம் காரூனுக்கு சொன்னது, அவனுக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாத்துக்குமே. அவனும் கேட்கல நம்மளும் கேட்கல. வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ் அத்தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை வச்சு மறுமையை தேடிக்கும். இந்த உலகத்துக்குன்னு அழிச்சு கிழிச்சு இது பண்ணிடாத, மறுமையை தேடிக்கும். வல தன்ச நசீபக மினத் துன்யா, இது ரெண்டாவது உபதேசம். உலகத்துல உன்னோட பங்கை மறந்துடாத, கடைசியா போறப்போ ஒண்ணும் இல்லை கஃபன் துணி தவிர, இல்லையா. வ அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு செஞ்ச உபகாரம் மாதிரி நீ மற்றவங்களுக்கு செய். இது மூணு. நாலாவது வல தபகில் ஃபசாத ஃபில் அர்த்,
பூமியில விஷமத்தனம் பண்ணாத. இந்த அட்வைஸ் எல்லாம் சொன்னாங்க. இதனுடைய துவக்கம் என்ன தெரியுமா? லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபர்ஹீன். மகிழ்ச்சியில ஆட்டம் போடாத. அவன் கேட்கல. கடைசியாக அவன் பூமியில போய் கொண்டே இருக்கிறான். ஆமா, வேற ஆழ்துளை கிணறு மாதிரி எல்லாம் இல்ல. இந்த ஆழ்துளை கிணறு கியாமத்து வரையும் போகும். அந்த மாதிரி ஒரு ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், நாம் அவனை பூமியால் உள்வாங்க செய்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மகிழ்ச்சி வருகிற போது ரொம்ப ஆட்டம் போடக்கூடாதுங்கிறது குர்ஆனில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறைகளில் உள்ள செய்தி. ஆட்டம் தான் போடக்கூடாது. மகிழ்ச்சியா இருக்கலாம். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அனுமதி உண்டு, சோகமா இருக்க அனுமதி உண்டு. சோகத்தில் நிராசையாக வேண்டாம், மகிழ்ச்சியில ஆட்டம் போட வேண்டாம். இந்த ரெண்டினுடைய அளவை புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி கூடும், துக்கம் கூடும். மகிழ்ச்சியில் ஆட்டம் போடுவது கூடாது, துக்கத்தில் நிராசையாகுவது கூடாது. அவ்வளவுதான். சிரிக்கிறது அறவே சில பேர்லாம் இஞ்சி சாப்பிட்ட மாதிரி இருப்பாங்க. எப்பவுமே அறவே யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டார். ஊர்ல சொல்லுவாங்க சில பேர், அந்த சிரிச்சா கியாமத்து வந்துருவாங்க. சிரிக்கிறதே கிடையாது, உம்முன்னு இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நபி வழி என்ன தெரியுமா? யாரை பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோடு அணுகுவது. சிரிப்பு தான். பெருமானாருடைய வெற்றிக்கு பின்னால இருப்பது அவர்களின் புன்னகை, அவர்களின் சிரிப்பு. யாரை பார்த்தாலும், காபிரை பார்த்தாலும், எதிரியை பார்த்தாலும் முகமலர்ச்சியோடு, சொல்ல போனா சிறந்த சதகாக்கள் வரிசையில முகமலர்ச்சியோடு பிற மனிதர்களை சந்திப்பது என்பது உச்சகட்ட உயர்ந்த சதகாவாக ஹதீசுகளில் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சோக நேரங்களில் அழுவதற்கும் அனுமதி உண்டு. அந்த அழுகை எல்லை மீறி ஒப்பாரியாய் மாற வேண்டாம், புலம்பலாக மாற வேண்டாம். அழுகலாம். இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட நிலைகளில் நில்லுங்கள், அதை தாண்டாதீர்கள் என்பதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலேயே அவர்களிடம், அவர்களின் சபைகளில் சிரிப்புக்கு நகைச்சுவைக்கும் பஞ்சம் இல்லை, அழுகைக்கும் பஞ்சம் இல்லை. ஆனா ரெண்டுல எது அதிகம்னா அழுகை தான் அதிகம். ஏன்னா அது குர்ஆனுடைய உசூல். ஃபல்யத்ஹகு கலீலன் வல்யப்கு கதீரா. அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும். உலகத்தில் வாழுகிற நாட்களுக்கு தோதுவாக சிரிக்கட்டும், ஆகிரத்தின் நீளங்களுக்கு ஏற்பவர்கள் அழுகட்டும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபையில் மகிழ்ச்சிக்கும் இடம் இருந்தது, சிரிப்புக்கும் இடம் இருந்தது, அழுகைக்கும் இடம் இருந்தது. அதன் வழியிலேயே சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள் எல்லாருமே அப்படித்தான். நீங்க பிரபலமா கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்க்க அறிஞர், பெரிய மார்க்க அறிஞர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹசன் பஸ்ரி அவங்க காலத்திலேயே வாழ்ந்த, அவங்களோட நெருக்கமான நண்பர் அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவதில் உலக அளவில் இன்றைக்கு வரையும் விட்பன்னர் என்று சொன்னால் ஹசன் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் நெருக்கம். ஹசன் பஸ்ரி, இப்னு சீரீன் ரெண்டு பேரும் சமகாலத்திலே வாழுகிறார்கள். ரெண்டு பேரும் அஹ்ல பைத்துகளுடைய குடும்பத்திலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரிய குடும்பத்திலே வளர்கிறார்கள். வயசும் ரெண்டு பேத்துக்கும் ஒன்று, எல்லாமே ஒன்று. ரெண்டு பேத்துக்குமே அல்லாஹ் தஆலா 80க்கு மேல வயசு கொடுத்தா 80 சில்ற. ஒருத்தர் மௌத்தாகி 100வது நாள் இன்னொருத்தர் மௌத்தாகிறார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிறார்கள். நண்பர் இப்னு சீரீன் 100 நாள் கழிச்சு வஃபாத் ஆகிறார்கள். ரெண்டு பேருக்குமே ஏராளமான குழந்தைகள், அது இது எல்லாம். ஹசன் பஸ்ரி அவர்களின் சபையில போய் பயான்ல உட்கார்ந்துட்டா அழுகாத ஒரு ஆள் இருக்க முடியாது. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சபையில உட்கார்ந்துட்டா சிரிக்காத ஒரு ஆள் கிடையாது. நேர்முரண். ரெண்டு பேரும் நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள். இப்னு சீரீன் சிரிக்க வைத்து விடுவார் எல்லாரையும், இவர் அழ வைத்து விடுவார் எல்லாரையும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை பற்றி மார்க்க அறிஞர்கள் எழுதுவார்கள். சமயங்கள்ல பயான் முடிகிற போது 1-2 ஜனாசா விழுந்துரும், ஆகிரத்தை நினைத்து அவர்கள் அழ வைத்த அழுகையில். இப்ப இப்னு சீரீன் போய் கேட்டாங்க, உங்க நண்பர் தான் ஹசன் பஸ்ரி, அவரு பயான் பண்ணா அவரும் அழுதுகிட்டே பண்றாரு, எல்லாரும் அழுகுறாங்க, சமயங்கள்ல இவ்வளவு அழுக வந்துருது எல்லாத்துக்கும், ஆனா உங்க சபையில வந்தா ஒரே சிரிப்பா இருக்குது, எப்ப பார்த்தாலும் சிரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்னு சீரீன் போய் கேட்டாங்க. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இந்த ஆயத்தை ஓதுனாங்க. இப்ப நான் முதல்ல ஓதுன ஆயத்தை, சூரா நஜ்ம் ஓதிருக்கியா? வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, அவனே சிரிக்க வைத்தான், அவனே அழ வைத்தான் அப்படின்னு வருது. அந்த ஆயத்தினுடைய முதல் பகுதியை நான் செய்யறேன், 2வது பகுதியை என் நண்பர் செய்யறார். யாரு? ஹசன் பஸ்ரி. இந்த கேட்ட ஆளு அங்கேயும் போய் கேட்டார். சில பேர் இப்படி ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த அஜர்த்திட்டையும் கேட்டுறது, உஸ்தாதிட்ட கேட்டுறது, என்ன அர்த்தம் என்ன ஏதுன்னு கேட்டுருவார். கேட்டுட்டு அதே கேள்வி எடுத்துட்டு அந்த உஸ்தாதிட்டையும் போறது, என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அந்த உஸ்தாத் அப்படின்ட்டு போறது. அந்த மாதிரி நேரம் ஹசன் பஸ்ரிட்ட போய், உங்க நண்பர் தான் யாரு? இப்னு சீரீன், அவ்வளோ அழகா பேசுறாரு, அப்படி பேசுறதெல்லாம் ஸ்வீட்டா இருக்கு, எல்லாரும் சிரிக்கிறாங்க இனிமையா, உங்க சபைக்கு வந்த ஒரே அழுகையா இருக்கு, என்ன ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க இப்னு சீரீனுடைய பேச்சுக்கு மறுப்பா இவங்க ஹசன் பஸ்ரி இவர் வந்தவர்கிட்ட கேட்கிறாங்க, இங்க பாரு, உங்ககிட்ட யாராவது வந்து தன்னுடைய சோகத்தை சொல்லி அழுதுட்டா நீ அவங்க மேல இறக்கப்படுவியா பட மாட்டியா?
ஆமா, யாராவது அழுதா இறக்கம் வரத்தானே செய்யும். ரப்புக்கு முன்னாடி அழுதுட்டா நம்ம மேல இறக்கம் வரும். நான் அந்த வேலையை தொடர்ந்து செய்யறேன். என் நண்பர் செய்யறதுலையும் தப்பில்லை, நான் செய்யறதுலையும் தப்பில்லை. அந்த காலத்துல இந்த பெருந்தன்மை இருந்தது. அப்படி சொல்லி முடித்து விட்டார்கள். சோகங்களை சொல்லுவதும் உண்டு, நகைச்சுவைகளை சொல்லுவதும் உண்டு. இந்த ரெண்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே பஞ்சமில்லாமல் இருந்தது. வெறும் நகைச்சுவையாகவே இருந்திருந்தால் மார்க்கம் விளையாட்டாய் போயிருக்கும். வெறும் அழுகையாகவே இருந்திருந்தால் வரட்டுத்தனமாக போயிருக்கும். ரொம்ப ட்ரையா, வறட்சியா, எப்ப பார்த்தாலும் அழுகுறாங்க, கொஞ்சம் கூட சிரிக்கிறதுக்கோ முகமலர்ச்சிக்கோ அங்க எந்த வேலையும் இல்லை என்று வந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்த முகத்திலே தான் அவர்கள் இந்த உலகத்தை வென்றார்கள், ஜெயித்தார்கள். சிறந்த அமல், ஐயுல் அமலி அஃதல், எந்த செயல் சிறந்தது என்கிற கேள்வி பல கட்டங்களில் கேட்கப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்திடம். கேட்போருக்கு தோதுவாய், கேட்கும் காலத்திற்கு தோதுவாய், கேட்கும் இடத்திற்கு தோதுவாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு பதில்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த வரிசையில் சிறந்த அமல் எது என்று கேட்கப்பட்ட மதீனாவின் ஒரு தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் துத்கில சுரூர அலல் முஸ்லிம், நீ அடுத்த முஸ்லிமினுடைய கல்புல சந்தோஷத்தை போடு, அவருக்கு மகிழ்ச்சியை கொடு. வஅன் தக்தியஹு லஹு தைனஹு வஅன் துதிமஹு ஜுஅஹு, அவருக்கு பசியை போக்க உணவளி, முடிந்தால் அவருடைய கடனை அடைக்க வழிபார். இந்த மூன்று செயல்கள் சிறந்த செயல்கள் என்றார்கள். அதுல ஃபர்ஸ்ட் செயல் என்ன தெரியுமா? மற்றவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது, அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுவதை சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நகைச்சுவை உணர்வு ரசூலுக்கு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சபைகளிலே இருந்த சஹாபாக்களுக்கும் அந்த உணர்வு இருந்தது. ரொம்ப எப்ப சந்தோஷப்படுவாங்க நாயகம், எப்ப சிரிப்பாங்க. ஹதீஸ்களில் தேடி பார்த்தா யாராவது இஸ்லாத்தில் இணைகிற போது உச்சகட்டமா சந்தோஷமாயிருவாங்க. ஒரு நபரோ ஒரு குழுவோ நிறைய பேரோ யார் இணைஞ்சாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவார்கள். இரண்டாவது, வஹி வந்தால், அதாவது ஜிப்ரீலை சந்தித்து விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக சந்தோஷத்தோடு இருப்பார்கள். ஏன்னா வஹி வர்ற நாள் எல்லாம் அல்லாட்ட இருந்து செய்தி வர்ற நாள், அல்லாட்ட இருந்து சுப செய்திகள் வரக்கூடிய நாள். மூணாவது, இஸ்லாமிய படைகள் எங்காவது போய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்கிற செய்தி வந்தால் அன்னைக்கு பூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சிகளின் வரிசையில் இதுவெல்லாம் வருகிறது. முதல்ல உலகத்திலே இருக்கிற எல்லாரையும் மகிழ்ச்சிக்குள்ள வழியை சொல்லி தந்தார்கள். சிறந்த அமல், நீங்கள் அடுத்தவர்களின் மனதிலே மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். அதாவது மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். சில பேத்துக்கு எத்தனையோ சுண்ணத்துகளை பின்பற்றவங்களுக்கு இந்த சுண்ணத்து தெரிய மாட்டேங்குது. மலர்ந்த முகத்தோடு இருக்கிறதே இல்லை. மனைவிட்டையும் சரி, மக்கள்கிட்டையும் சரி, உங்களுடைய கஸ்டமர்கள்ட்ட, வாடிக்கையாளர்கள்ட்டையும் சரி, பப்ளிக்லையும் சரி, பிரயாணத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் சரி, யாரா இருந்தாலும் மலர்ந்த முகத்தோடு இருந்து பாருங்கள், வெற்றிகள் தானாக தேடி வரும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய சூத்திரம். ரசூலுல்லாஹ் உலகத்தை சொல்ல போனா வென்றதே இதை வைத்துத்தான். அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, பிரபலமான நபித்தோழர். அவர்கிட்ட ஒருத்தர் தன்னுடைய சகோதரரை பத்தி சொன்னார். இவன் என்னோட தம்பி, அமைதியா இருப்பான், இவனுக்கு ஏதாவது நல்ல செயல்பாடு ஏதாவது சொல்லுங்க, நல்ல அமல் ஏதாவது சொல்லுங்க. அவர் வரிசையா சொன்னார். ஏழைக்கு உணவளினார். இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டான், அப்படியெல்லாம் அவன் இல்லை, அப்படியெல்லாம் பண்ணுறவன் அல்ல அப்படின்னார். பாதையில் இருக்கிற கல்லு முள்ளு இதையெல்லாம் எடுத்து நகர்த்தி போடு, அது ஈமானுடைய உயர்ந்த செய்தி. அவன் அப்படியெல்லாம் குனிஞ்சு செய்கிறவன் அல்ல, அவன் அப்படி இருப்பான், அவ்வளோதான், இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். சொன்னார், மக்கள்கிட்ட பேசுகிறப்போ மென்மையான வார்த்தைகளில் பேச சொல்லு, சிறந்த அமல்களில் இதெல்லாம் வருது. அவன் அப்படி பேசுகிறவன் நல்லா கொஞ்சம் கடுப்பாக தான் பேசுவான், எதை சொன்னாலும் மாட்டேன்ட்டே வர்றாரு. அபூதருல் கிஃபாரி வரிசையாக சொல்லிக்கிட்டே வர்றாங்க எல்லாத்தையும். கடைசியாக சொன்னாங்க, அவன் மற்றவங்களை பார்க்கறப்ப முகம் வளர்ச்சியோட பார்க்கட்டும், குறைந்தபட்சம் அதை செய்யட்டும். நல்லா பேசக்கூட வேணாம், பார்க்கும்போது கொஞ்சம் முகம் வளர்ச்சியா புன்முறுவலா பார்க்கட்டும், அதையாவது சொல்லு. அவங்க அண்ணன் சொன்னார், என் தம்பி அதையும் பண்ண மாட்டான். அபூதருல் கிஃபாரி சொன்னாரு, அப்படின்னா இதுக்கு மேல நான் அல்லாட்ட துஆ செய்யணும், யா அல்லாஹ் இவன்ட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்து, இவன்ட்ட இருந்து அல் பிலாத வல் இபாத், அடியார்களையும் ஊர்களையும் யா அல்லாஹ் இந்த மாதிரி உள்ளவன்ட்ட இருந்து பாதுகாத்துரு. அதாவது நற்காரியங்கள், தர்மகாரியங்கள் என்று சொல்லித் தரப்படக்கூடிய சின்ன சின்ன செயல், இதெல்லாம் பெருசா கையார்த்துக்க வேண்டியதில்லை, பாக்கெட்ல இருந்து ஒண்ணு கொடுக்க வேண்டியதில்லை. மென்மையான பேச்சு, புன்முறுவலான முகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராமலை குகையிலே அவர்கள் வகியை வாங்கிவிட்டு இறங்குகிற போது பாக்கெட்ல 10 காசு இல்லை, ஒரு காசு இல்லை.
ஒரு 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 கட்சி ஒரு இயக்கம் தொடங்குறப்போ, ஒரு தஹரீக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட், நிறைய பேர், இது கோடிக்கணக்கில், ஒன்றுமே கிடையாது, 10 பைசா இல்லை, கையில் இருந்தது கலிமா மட்டும்தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகத்தை ஒரு குறுகிய காலத்தில் நாயகம் வென்றெடுக்கிறார்கள் என்றால் மென்மையான பேச்சு, சாந்தமான அணுகுமுறை, அந்த புன்முறுவல் பூத்த முகம், எல்லாரையும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த நினைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப ட்ரையா இந்த மார்க்கம் இருக்க சொல்லல, கொஞ்சம் சந்தோஷமா சிரிப்பா அதெல்லாம் இருக்கலாம். பெருநாள் அன்னைக்கு 2 சிறுமிகள் பாடிட்டு இருந்தாங்க இல்லையா, சந்தோஷத்துல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பாட்டு பாடிட்டு இருந்தப்போ ரசூலுல்லாஹ் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடியே பாட்டா பாடுறீங்க அப்படின்ட்டு வேகமா போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அடிக்க போறோம்னே, யா அபூபக்கர் தஅஹுமா ஃபஇன்ன லிகுல்லி கௌமின் ஈதன் வஹாதா ஈதுனா வல்தஅலம் அல்யஹூது வல்யஅலம் அல்யஹூது அன்ன ஃபீ தீனினா ஃபுஸ்அதன். அபூபக்கர் விடுங்க அந்த 2 பிள்ளைகளையும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெருநாள் இருக்குது சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு, நம்மளுக்கு இது பெருநாள், அதனால அந்த பிள்ளைங்க பாட்டு பாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், விடுங்க. யூதர்கள், நம்மை பற்றி அதிக விமர்சனம் செய்கிற யூதர்கள் தெரிந்து கொள்ளட்டும், எங்கள் தீனிலேயும் விசாலத்திற்கும் பொழுதுபோக்கு அம்சத்திற்கும் விளையாட்டிற்கும் சந்தோஷத்திற்கும் எங்கள் மார்க்கத்தில் இடம் உண்டு என்று யூதர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் அன்றைக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டுகள் இது போன்றவைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவித்த பின்னணியில் சந்தோஷமான தருணங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதும் நபி வழிகளிலே அடங்கும். அதாவது மார்க்கத்தில் ஜிஹாது உட்பட பெரிய காரியங்களை கூட அழுதுகிட்டே வர்றத ரசூலுல்லாஹ் விரும்பல. அழுதுகிட்டே போருக்கு வந்தாங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க, நீ போயிரு, ஏன் இவ்வளவு கஷ்டத்தோடு வர்ற, போயிரு. ஹதீஸ்ல வருது இல்லையா, ஒரு சஹாபி அப்படி வந்தார், அம்மாவையும் அத்தாவையும் விட்டுட்டு வந்திருக்காரு, வீட்டில் வந்து சொன்னார், நான் வரும்போது எங்கள் அம்மாவும் அத்தாவும் அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இர்ஜிஅ இலைஹிமா ஃபஅத்ஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா, நீ திரும்பி போய் நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேரையும் வரும்போது எப்படி அழ வச்சுட்டு வந்தையோ திரும்ப நான் போய் போருக்கு போகலன்னு சொல்லி சிரிக்க வை. பெற்றோரை சிரிக்க வைக்கிற ஒரு அமலுக்காக ஜிஹாத் என்கிற புனித போருக்கு வேண்டாம் என்று அனுப்பி வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பெற்றோரின் முகத்திலே மக்களை பார்த்து புன்னகை வந்தால் அந்த மக்கள் பாக்கியத்திற்குரியவர்கள், அவர்கள் பாக்கியத்திற்குரியவர்கள். பெற்றோரின் சிரிப்பு, பிள்ளைகளின் சிரிப்பு, பக்கத்து வீட்டானின் சிரிப்பு, பிறருடைய மகிழ்ச்சிக்கு நாம் காரணமாக அமைகிறோம் என்றால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை அவர்களுக்கு முன்னால் அந்த மலர்ந்த முகத்தோடு வைத்திருக்கிற அந்த செயலுக்காகவே இறைவன் நம் அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக தலைவராய், சமய தலைவராய் உருன்னெல்லாம் உட்கார்ந்துருக்கல. எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நகைச்சுவைக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. ஹதீஸ்ல ஹத்தா பதத் நவாஜிதுஹு, கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு நாயகம் சிரித்தார்கள் அப்படின்னு நிறைய ஹதீஸ் வருது. தனியா அரபியில நூலெல்லாம் உண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த தருணங்கள், அதே மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத தருணங்கள், அதெல்லாம் ஹதீஸ்ல உண்டு. சிரித்த தருணங்கள் நிறைய. அது சில நேரம் எல்லாம், அதாவது கடவாப்பல்ல தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறதா இருந்தா அது மெல்லிய புன்னகை கூட அல்ல, நம்ம அடக்க முடியாம சிரிப்போம் இல்லையா. என்ன அஹான்னு சத்தம் போட்டு சிரிக்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதிகபட்ச சிரிப்பிற்கு அடையாளம் அவர்கள் கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு அவர்களின் திருவாய் விரிந்திருக்கும், அந்த அளவிற்கு சிரிப்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஹதீஸ், இப்படி அவங்க கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்ச பொழுதுகள்ல ஒரு பொழுது இது என்னன்னா, கடைசியா சொர்க்கத்துக்கு போற ஒரு ஆளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சொர்க்கத்தினுடைய பாடத்தினுடைய ஹதீஸ்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடைசியா சொர்க்கத்துக்கு போறவனை பத்தி. அதுலயும் 2-3 விதமா வருது. அதுல ஒரு அறிவிப்பு இது என்னன்னா, ஒருத்தரை கூப்பிட்டு எல்லாம் விசாரிப்பான், பூரா விசாரிப்பான், கையில அமல் பதிவேடெல்லாம் கொடுத்தாச்சு, மலக்குகள்கிட்ட சொல்லுவான், அவனோட பெரிய பாவத்தை எல்லாம் விட்டுருங்க, சின்ன பாவத்தை மட்டும் இப்போ காட்டுங்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்றான். அல்ல சின்ன பாவத்தை பூரா எடுத்து, இதை செஞ்சியா, ஆமா செஞ்சேன், இதை செஞ்சியா, ஆமா செஞ்சேன், எல்லாத்தையும். பொதுவாகவே விசாரணையில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், மறுமை விசாரணையின் போது 3 கேள்வி அல்லாஹ் கேட்பான், 3ட்டையும் நமக்கு பதில் கிடையாது, ஆமாங்கிறத தவிர வேற பதில் இல்லை. 1வது கேள்வி, அஹல் வரமக்க ஹஃபதத்தி, என்னுடைய அமலையெல்லாம் பதிவு செஞ்சு எழுதி வச்சிருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது அநியாயமா எழுதிட்டாங்களா அல்லாஹ் கேட்குறான். அநியாயமா ஏதாவது எழுதி, அதாவது நீ சொல்லாத சொன்னதாவோ, நீ செய்யாத செஞ்சதாவோ ஏதாவது எழுதியிருக்காங்களா? இல்லை, ஒத்துக்கிடும் பதில் இல்லை. 2வது கேள்வி, ஹல்லமக்க ஹஃபதத்திக்கு அப்புறம் அடுத்த கேள்வி அல்லாஹ் கேட்குறான், ஹல்லக்க மின் உதுரின், இதை செஞ்சிருக்கியே என்கிட்ட சொல்ற அளவுக்கு தக்க காரணம் ஏதாவது இருக்கா? நான் இதனால பண்ணிட்டேன் அதனால பண்ணிட்டேன்னு இல்லை. 2 கேள்வியும் மாட்டியாச்சு. 3வது கேள்வி அல்லாஹ் கேட்குறான், ஹல்லக மின் அமலின் கைரி ஹாதா மஹ்ஃபியன், இங்கே எழுதப்படாத
ஏதாவது நல்ல அமல் நீ மறைச்சு செஞ்சிருக்கியா? அதாவது மலக்குகளும் எழுதல, யாரும் பார்க்கல, அப்படி ஏதாவது மறைவான அமல் செஞ்சிருக்கியா? இல்லை. 3 கேள்விக்கும் இல்லை. அதுக்கப்புறம் தான் விசாரணையில் நாம் தோற்பதும் ஜெயிப்பதும். இப்போ பாருங்க, கடைசியா சொர்க்கத்துக்கு போற ஆளை பத்தி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அவரை கூப்பிட்டு சின்ன பாவத்தை பூரா காட்டியாச்சு. காட்டினா செஞ்சியா? ஆமா 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 எல்லாம் சரி. கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணான்? அந்த அடியான் மேல இறக்கப்பட்டு உன்னோட இத்தனை பாவத்தையும் நான் நன்மையா மாத்திரேன்ட்டான். அல்லாஹ் அப்படி செய்வான். குர்ஆன்ல வருகிறது, யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத்னு வருது. பாவத்தை பிடிச்சி நன்மையா மாத்துறது. ஒரு 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 100 பாவம் செஞ்சிருந்தாரு வைங்களேன், அது அப்படி 100 ஹஜ்ஜா மாத்தினா எப்படி இருக்கும்? அப்படி மாத்தியாச்சு. மாத்தின உடனே அந்த ஆளு டக்குன்னு கேட்கிறேன், நான் செஞ்ச இன்னும் நிறைய பாவம் இருக்குதே எங்கன்னா? நம்மளும் கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதனுடைய கதையை சொல்லிவிட்டு லஹிகன் நபியு ஹத்தா பதத் நவாஜிதுஹு, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். மார்க்க ரீதியாக இப்படி பல்வேறு சுவையான செய்திகளை சொல்லிவிட்டு அவர்கள் கடவாய்ப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிப்பதும், கூடியிருக்கிற சபையின் சஹாபாக்களை சிரிக்க வைப்பதும் ரெண்டுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. சஹாபாக்களும் வந்து ரொம்ப பயங்கரமான சூஃபியை போல தெரியுது, அவங்களாம் சிரிக்கவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்கள்ட்டையும் நிறைய அந்த நகைச்சுவை அம்சம் யார்கிட்ட இல்லை. கடுமையான பசி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றும் இல்லை, வயிற்றில் பஞ்சகாலம். போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு புரிஞ்சு போயிடும், அவங்க வர்ற தோரணையிலேயே அவங்க எப்படி வர்றாங்க, என்ன பொசிஷனில் வர்றாங்க தெரிஞ்சுக்கிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்தில் அபூ ஹுரைரா இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள கூப்பிட்டு, அபூ ஹுரைரா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போங்க, ஏதாவது கொடுப்பாங்க வாங்கிட்டு வாங்க சாப்பிட்றதுக்கு. விறுவிறுன்னு போனார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளி பூனை, அவர் பேர் தானே பூனை, தானே பூனை வளர்த்து, அவர் ஒரு பள்ளி பூனை. அவர் எங்க சொன்னாலும் டக்குன்னு உடனே ஓடிட்டு ஓடியாந்துருவார். சர்ன்னு போனாரு, பூனை வேகத்தில் திரும்பி மாட்டார். என்ன வல்லாஹி மா வஜத்து உஸ்மான் ஃபீ பைத்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல இல்லை அப்படின்னாரு. அதாவது அவர் வந்து சொல்ற பதில் வேகமா வெறப்பா சொல்றது, இவங்களுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த பதில். எது இப்படி வந்து பட்டுன்னு சொல்றாரு இந்த ஆளுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுபைர் வீட்டுக்கு போ, அங்க ஏதாவது கொடுப்பாங்க வாங்கிட்டு வா. ஜுபைர் இப்னுல் அவாம் வேகமா போனாரு, போன ஸ்பாட்ல அப்படியே ரிட்டர்ன். வல்லாஹி மா வஜத்து ஜுபைர் ஃபீ பைத்தி, ஜுபைரும் வீட்ல இல்லை. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அவங்களுக்கு எப்பவுமே கடுமையும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும், மென்மையும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட ரொம்ப ஜாலியான அணுகுமுறையும் இருக்கும். டக்குன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இஜ்லிஸ் யா அபா ஹுரைரா ஃபஇன்னக இதா தஹப்த இலல் பஹ்ரி லஜஃபா. அபூ ஹுரைரா நீ பேசாம உட்காந்துரு, நீ கடலுக்கு போனா தண்ணி இருக்காது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு வர்ற, உஸ்மான் வீட்டுல இல்ல. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு வர்ற, ஜுபைர் வீட்டுல இல்ல. நீ கடலுக்கு கூட போகாத, அங்க அநேகமா தண்ணி இல்லாம இருந்தாலும் இருக்கும். இது வந்து ஒரு தாக்குதல் அல்ல, நண்பர்களுக்கு இடையில் நாயகம் அமர்ந்திருக்கிற போது ஏற்படுகின்ற சுவாரஸ்யமான பேச்சுக்களை சொல்லுகிறேன். வரட்டுத்தனமாக இருக்கிற சூழ்நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. எப்போதும் அவர்களுடைய பாணி. சஹாபாக்கள் சிரிக்க வைக்கிற போது இவர்கள் சிரிப்பதும், இவர்கள் சொல்லுகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது அவர்கள் சிரிப்பதும் பெருமானாருடைய சபைகளில் வழக்கமாக இருந்தது. என் நினைவு சரியா என்று தெரியவில்லை, இதற்கு முன்னால் இதே சபையிலே கூட சொன்ன நினைவு இருக்கிறது. சொல்லியிருக்கலாம், ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் தைரியமா சொல்லலாம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இல்லை. சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஆமாமா இதுதானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அதாவது மேராஜ் அன்னைக்கு எங்க ஊர் அஜர்த்துட்டு வந்து ஒரு ஆளு கேட்டார், மேராஜ் அன்னைக்கு மத்தியானம், ஹஜ்ரத் இன்னைக்கு நைட் என்ன மேராஜ் பயனா? ஆமா. அதே தானவா, 1வது வானம் 2வது வானம் 3வது வானம் அதானே சொல்ல போறீங்க அப்படின்னாரு. அவர் உஸ்தாத் அவரை கூப்பிட்டு இங்க உட்காரு, நான் வந்து 27 வருஷமா அதைத்தான் பேசிட்டு இருக்கேன். மேராஜ் அன்னைக்கு அதைத்தான் பேச முடியும், பூமியை பிறந்துட்டு போனாங்கன்னு பேச முடியாது. வானத்தோட தயவு செய்து சொல்லு, முதல் வானத்துல யார் இருந்தா, 2வது வானத்துல யார் இருந்தா, 3வது வானத்துல, அதெல்லாம் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. அப்பனா மரியாதையா வருஷம் கேளு. ஒரு சஹாபி நபித்தோழர் ஒருவர் வருகிறார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில. ரம்ஜான்ல மனைவியோட கூடிட்டேன், ரம்ஜானுடைய பகல்ல மனைவியோட கூட்டிட்டேன், நோன்பு வச்சுட்டு பெரிய தவறு செஞ்சுட்டேன், நான் ஹலாக்கா போயிட்டேன், நான் அகலி பி ரமதான், நான் ஹலாக்கா போயிட்டேன், அழிஞ்சு போயிட்டேன், இப்படி கூட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் இப்படி வரம்பு மீறி மனைவியோடு இருந்து விட்டதால் அவர்கிட்ட சொன்னாங்க, ஒன்றும் பெரிய ஹலாக்கெல்லாம் இல்லை, வழி இருக்குன்னு. இதுல என்னன்னா, அந்த சஹாபி நுஐமான் என்ற ஒரு அறிவிப்பில் வருகிறது, வேறு பெயரும் எழுதப்படுகிறது, ரொம்ப நகைச்சுவையானவர். எப்ப பார்த்தாலும் சில பேர்லாம் ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவர் அவர். அன்னைக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் அழுதுருக்காரு, பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே மனைவி கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அதுக்கு மார்க்கத்தில் கஃபாரா குற்ற பரிகாரம் பெனால்ட்டி இருக்கு, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பழைய நகைச்சுவைக்கு மாறிட்டார். சொல்லுங்க சொல்லுங்க என்ன அப்படின்னாரு. சல்லாசன் சொன்னாங்க, அன் தொழுத்திக்க ரகபத்த, நீ ஒரு ரகபா உரிமையிடணும். ரகபா, ரகபான பிடரின்னு அர்த்தம், ஒரு அர்த்தம். ரகபான அடிமைன்னு அர்த்தம். நாயகம் சொல்றது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு அடிமையை உரிமையிடணும்னு சொல்றாங்க. அன் தொழுத்திக்க ரகபா. இவர் சொன்னாரு, அவரு நகைச்சுவை சஹாபி மட்டுமல்ல, ரொம்ப ஏழையான சஹாபி, ரொம்ப ஏழை. அதனால சொன்னாரு, வல்லாஹி இல்லா அம்லிக்கு இல்ல ஹாதிகர் ரகபா, என்கிட்ட இந்த ரகபா மட்டும்தான் இருக்குதுங்க. பிடரிக்கும் ரகபான்னு சொல்றமா இல்லையா? இந்த ரசூலுல்லாஹ் 3 டைம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப கடவாய்ப்பல் தெரியுற மாதிரி சிரிச்சாங்க. இந்த பதில சொன்ன உடனே கடவாய்ப்பல் தெரியுற அளவுக்கு சிரிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, அது இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்து 2வது ஸ்டெப் சல்லாசன் சொல்றாங்க, அன் தசூம ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், 60 நோன்பு வைக்கணும். இந்த ஒரு நோம்புல பண்ண தப்புக்காக 60 நோம்பு தொடர்ந்து வைக்கணும். அப்ப அவர் ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப சொன்னாரு, அவுகானிய சௌமு ஹாதல் மௌக், நோம்பு தான் என்னை இந்த பாடு படுத்திருக்குது. அதாவது ஒரு நோம்பு வைக்க போய் அதுல கண்ட்ரோல் இல்லாம ஏடா கூடமாயி அதுல நான் நிக்கிறேன். அப்புறம் 60 நோம்புனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். 3வது ஸ்டெப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல, அடிமையை உரிமையிடுறதுக்கும் முடியல, அதே மாதிரி இதுவும் முடியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அத்தனையும் சித்தின மிஸ்கீனா, 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தார். அவர் டக்குன்னு சொன்னார், வல்லாஹி இன்னில மிஸ்கீன், அல்லாஹ் மேல சத்தியமா நான் மிஸ்கீன்னார். 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுனா நானே பெரிய மிஸ்கீன்னார். அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி ஏதாவது பொது நிதியில ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாம், அப்படி உட்காருன்னு சொல்லிட்டாங்க. வேற அலுவல்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். சிறிது நேரத்தில் அபூ முன்திர் வீட்டில் இருந்து ஒரு அம்மா, ரொம்ப தான தர்மம் செய்யக்கூடிய அம்மா, ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் கொடுத்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழம் சதக்காவா யாரோ கொண்டு வந்து கொடுத்த உடனே கூட நிறைய உள்ள பழத்தை வைத்துக் கொண்டு, எங்கப்பா அந்த ஆளு ரம்ஜான்ல பகல்ல ஏதோ கூட்டிட்டு வந்தாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு வந்துட்டாங்க. ஒரு கூடை பார்க்கிறார், பேரிச்சம்பழம் நிறைய இருக்கு. ரசூலுல்லாஹ்வையும் பார்க்கிறார். 60 மிஸ்கினுக்கு நீ கொடுக்கணுமா இல்லையா? இந்த கூடையை பூரா எடுத்துட்டு போய் 60 பேத்துக்கு பங்கு போட்டு கொடுத்துரு அப்படின்னா எடுத்துட்டு போக வேண்டியதானே. அவர் போகல. அவர் நின்றுட்டு சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், வல்லாஹி மபைனல் அபத்தை ஹாதிகில் மதீனா அஹ்வஜ மின் அஹ்லி, இந்த மதீனாவினுடைய 2 மலைகளுக்கு இடையில இந்த டோட்டல் மதீனால வாழ்ற முக்கியமே ஒழிய வரிசையில் நிக்க வச்சு கொடுக்கணுங்கிறது முக்கியம் அல்ல. இது ஜகாத் சம்பந்தமாக, டிஸ்ட்ரிபியூஷன்ல இது சம்பந்தமாக நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. ஹைர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைகளில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லை, சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை. அவர்களும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்கிற வேலையை மிக அழகாக செய்திருக்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபக்கம் சோகமான தருணங்களில், துக்கமான தருணங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அந்த தருணங்களில் நிறைய பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா துக்கங்களை எதிர்நோக்குகிற நமக்கு பல்வேறு விதமாக இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சோகமான தருணங்கள்னா அவங்க ரொம்ப தேம்பி அழுகிற தருணங்கள் பல உண்டு. அதுல முதல் தருணம் அவர்களுடைய இரவு தொழுகை. கண்ணீர் இல்லாமல் பெருமானாருடைய இரவு தொழுகை கடக்காது. அழுகிறவங்க யாராவது தஹஜ்ஜத்துல அழுது பாருங்க, அதனுடைய டேஸ்ட் புரியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அவங்க சஜிதாவுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்போ கீழே தண்ணி இருக்கும், அந்த அழுத கண்ணீர் இருக்கும். சில நேரங்களில் சஜிதாவிலே அழுவார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவை சொல்லிக் கொண்டு அழுவார்கள். சமயங்களில் அப்படியே இருப்பார்கள். ஏதாவது மூச்சு போய்விட்டதோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலே இருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அறிவிப்பு. தஹஜ்ஜத் தொழுகையிலே கடுமையாக அழுகுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுத்தகடங்களின் போது இஸ்லாமியர்களின் வெற்றிக்காக அழுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ர்ல அழுது போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இந்த அளவுக்கு அழுக வேணாம். ஹஸ்புக யா ரசூலல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ லா யுனாஷிது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்க அழுகது போதும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு அழுதார்கள். மழை தொழுகை, கிரகண தொழுகை போன்ற எத்தனை தொழுகைகள், விசேஷ தொழுகை நடந்ததோ அந்த தொழுகைகளில் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரையாய் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அழுதிருக்கிறார்கள். சில நேரம் யாரையாவது குர்ஆன் ஓத சொல்லி கேட்பார்கள். அதில் உள்ளத்தை உருக்குகிற வாசகம் வருகிற போது அவர்கள் கட்டுப்பாட்டை மீறி அழுது விடுவார்கள். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஓத வைத்து இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க, வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, சூரத்துன் நிசாவினுடைய ஒரு வசனம், நபியே உம்மை மறுமையிலே மக்களுக்கு சாட்சியாளராக கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற இடத்தில் விசும்பி அழுது விட்டார்கள். நிறுத்த சொல்லி தேம்பி அழுது விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குர்ஆனை ஓதுகிற போதும் கேட்கிற போதும் அவர்களுடைய அழுகை மிக அதிகமாக இருந்திருப்பதை ஹதீஸ்களிலே வருகிறது. இதை தாண்டி சொந்த பந்தங்கள், குடும்பத்தினர்கள், சஹாபாக்களினுடைய இறப்பின் போது அழுதிருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
குறிப்பா அவங்களுடைய 4 மக்கள்ல 3 மக்கள் இறந்த போது, அதாவது மொத்த 7 மக்கள்ல ஃபாத்திமாவை தவிர 6 பேர் இறந்துட்டாங்க இல்லையா? காசிம் இறந்து விட்டார் குழந்தையில், அப்துல்லா இறந்து விட்டார் குழந்தையில், இப்ராஹிம் இறந்து விட்டார் குழந்தையில். 3 ஆண் மக்கள் இறந்தாச்சு. 3 பெண் மக்கள் ஜைனப் இறந்து விட்டார்கள், ருக்கையா இறந்து விட்டார்கள், உம்மு குல்சூம் இறந்து விட்டார்கள். ஃபாத்திமா தவிர இவங்க 6 பேரும் இறந்தாங்க இல்லையா? இந்த 6 பேரில் சில பேர் குழந்தையாக இருக்கிற போது பெருமானாருடைய மடியிலேயே அவர்கள் அழுத போது, அவர்கள் உயிர் பிரிந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார். குறிப்பா அவங்களுடைய குழந்தை இப்ராஹிம் 18 மாசம், கிட்டத்தட்ட 2 வருஷம், அவ்வளவுதான் அந்த குழந்தை. மாரியா அல் கிபத்தியா என்கிற பெண்ணுக்கு பிறந்தவர்கள். நாயகம் மதீனாவுக்கு வெளியில தங்க வைத்திருந்தார்கள் அந்த பெண்ணை. குழந்தை பிறந்திருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரத்தில் பார்ப்பதற்கு போவார்கள். போய் பார்த்துட்டு வருவாங்க குழந்தைய. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட போவாங்க. அனஸே சொல்றாங்க, நான் அன்னைக்கு போனேன் ரசூலுல்லாஹ் கூட. அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த பொற்கொள்ளர் இந்த பற்ற மாதிரி வச்சு ஊதுவாங்கல்ல, புகையெல்லாம் பறந்துட்டு இருக்கும், அந்த இது இருந்துச்சு. நான் முன்னாடி ஓடி போய் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நிறுத்து நிறுத்து, இந்த புகையெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொன்னேன். அவர் நிறுத்திட்டாரு. நாயகம் வருவதற்கு நான் வழி செய்து கொடுத்தேன். உள்ள போய் உட்கார்ந்தோம். குழந்தையை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிமை மடியில் வைத்திருந்தார்கள். மடியில் வச்சிருக்கிறப்போ அந்த குழந்தை தேம்புது. அந்த குழந்தைக்கு சக்கராத்தினுடைய அந்த மூச்சிறைப்பு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வைத்திருக்கவே ரூஹு பிரிகிறது. அழுகிறார்கள். பின்னாலே சஹாபாக்கள் 4-5 பேர் இருக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். ஒரு தாம் பெத்த புள்ள தாம் மடியிலேயே ரூஹு போறப்போ எந்த தந்தை அழுதார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அலம் தன்ஹா யா ரசூலல்லாஹ் அனில் புகா, நாயகமே நீங்கள் அழக்கூடாது என்று எங்களை தடுத்திருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபில் முஸ்லிமீன். இந்த அழுகை உள்ளத்துல இருக்கிற ரஹ்மத்துப்பா, இந்த அழுகை எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். இந்த அழுகை ரஹ்மத்து, இது கிருபை, கருணை, பிரியம், அதுல வர்ற அழுகை இது வரத்தான் செய்யும். எந்த அழுகை கூடாது? வாயில சொல்லிக் கொண்டு அழுகிற ஒப்பாரி கூடாது, கையிலே அடித்துக் கொண்டு அழுகிற அழுகை கூடாது. ஃபமஹ்மா கான மினல் ஐன், கண்ணிலிருந்து வருமானால் அது சிறந்தது ரஹ்மத்துன். ஃபமஹ்மா கான மினல் லிசானி அவில் யதி, கையாலோ நாவாலோ வருமானால் அதுதான் படிக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பாரி கூடாது, கன்னத்தில் அரைஞ்சுக்கிறது, மார்ல போட்டுக்கிறது, உடம்ப டிரெஸ் கிழிச்சுக்கிறது. மன் மன் தரப மின்ன மன் ஷக்கல் ஜெய்ப ஃபலைஸ மின்னா, ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, தன் ஆடையை கிழித்துக் கொண்டு அழுபவனும், ஒமன் லரபல் ஹத்த, எவன் கன்னத்திலே போட்டுக்கொண்டு அழுகிறானோ அவனும் நம்மை சார்ந்தவர்கள் அல்லன்னு வருது. ஒப்பாரி தான் கூடாதே ஒழிய இது கூடும். அந்த இப்ராஹிமை அடக்குகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா பிஃபிராகிக லமஹ்ஸூனூன யா இப்ராஹிம், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவால் நாங்கள் அழுகிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிமினுடைய மௌத்தின் போது அழுதார்கள். ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் வாழ்வையின் துக்க தருணங்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு இடம் சொல்லணும். அந்த 3 இடம் ரசூல் அழுதார்களோ இல்லையோ இந்த உம்மத்தை அழ வைத்து விட்ட பொழுதுகள் அந்த 3 பொழுது. அதுல நம்பர் 1 தாயிஃபிலே நாயகம் அடிவாங்கிய நிகழ்வு. தாயிஃபிலே கால் எலும்பெல்லாம் முறிந்து போக 2 காலால் நடக்க முடியாமல் ஒரு காலில் உடனிருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுவின் தோளிலே கை போட்டுக் கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த தருணம். தாயிஃபிலே அடி வாங்கியது. மொத்தம் 10 நாள். தாயிஃப் காத்தால போயிட்டு சாயந்தரம் வரல. தாயிஃப் மொத்தம் 10 நாள். மக்காவில் அபூ தாலிப் இருக்கிற வரையும் சௌசா நாயகம் நல்லா இருந்தாங்க. தலைமையாக நாட்டாமையாக அபூ லஹப் வந்துட்டார். அதாவது வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டம் போட்டவர் போஸ்ட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாரு? அபூ லஹப் தலைமை. இந்த ஊரு பிடிக்கல, நாயகம் அங்கே போனார்கள். 10 நாட்கள் பட்ட அடி கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நான் நினைச்சது அந்த தாயிஃபினுடைய 10 நாள் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலேயே ஆக துக்கமான தருணம். 2வது உஹது போர்க்களத்திலே நாயகம் காயப்படுத்தப்பட்ட அந்த தினம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல் காயப்படுத்தப்பட்டு ரத்தம் வழிந்தது, அவர்களுடைய பற்கள் உடைந்திருந்தது. இதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரத்தம் வந்தது. வழியும் இரத்தத்தை, நபிமார்களின் ரத்தம் மண்ணிலே சிந்தக்கூடாது என்கிற நியதி, அந்த இரத்தத்தை எடுத்து மேலே தேய்த்து கொண்டு கைஃப யஃப்லஹு கௌமுன் ஷஜ்ஜூ நபியஹும், நபியையே காயப்படுத்திய இந்த மக்கள் எப்படிப்பா வெற்றி பெறுவார்கள் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு, இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் யா அல்லாஹ், இவர்களை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு, மஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி வழியும் இரத்தத்தை நாயகம் துடைத்து கொண்ட அவர்களினுடைய உடல் தாக்கப்பட்டது. 2வது நிகழ்வு. மிகப்பெரிய துக்க நிகழ்வுகளின் வரிசையில் 3வது சொல்ல வேண்டுமென்றால், மக்காவிலே ஆரம்ப நாட்கள்ல
ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் என்றும் நான் தூதர் என்றும் சொன்னதற்காக ரசூலையும் அவரோடு உள்ளவர்களையும் சேர்த்து பாய்காட் என்கிற ஒரு ஊர் தடை உத்தரவு போட்டு ஊரில் இருந்து அப்புறப்படுத்தி ஒரு ஓடை பகுதியிலே தங்க வைத்தார்கள். அந்த ஓடைக்கு ஷுஐப் அபூ தாலிப் ஓடை என்று பெயர். ஊர்ல கஅபாவிலே எழுதி தொங்க விட்டு விட்டார்கள். முகம்மதோடும் அவரோடு முஸ்லிமானவர்களோடும் அன்னம் தண்ணி புழங்கக்கூடாது, இந்த ஊர்ல யாரும் ஒட்டு உறவு வச்சுக்கொள்ள கூடாது, யாரும் எதுவும் கொடுக்கல் வாங்கல் கூடாது, ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட எல்லாத்தையும் எழுதி போட்டப்போ இரவு பகல் யாரும் வந்து பார்க்கவோ தீண்டவோ ஆளில்லாத, பைத்துக்கு ஒண்ணும் இல்லாத அந்த நிலையில் ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் பல மாத கணக்கில் நீண்ட அந்த தடை உத்தரவு நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அவங்க பின்னாலே சொல்றாங்க. அதாவது நல்ல நல்ல உணவெல்லாம் ஒரு சபையில் கொண்டு வந்து வச்சப்போ சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்லுவார், இன்னைக்கு இந்த உணவெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க, நான் ரசூலுல்லாஹ் கூட அந்த ஊரடங்கு உத்தரவு, அந்த ஊர் தடை உத்தரவு, ஊர் விளக்க உத்தரவில் ஷுஐப் அபீ தாலிபில் தங்கியிருந்தப்போ பசி கொடுமையில் என்னென்னத்தையோ சாப்பிட்டோம். பகல்லையா இருந்தா எடுக்கிறது என்ன பொருள்னு கண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும். அது ஒட்டகத்தினுடைய சாணமோ ஆடு மாடுகளுடைய கழிவோ என்னமாவது இருக்கும், எடுத்து வாயில போட மனசு வராது. இரவு இருட்டானதுக்கு பிறகு கையை வச்சு கிடைக்கிறத எடுத்து வாயில போடுவோம். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் ஷுஐப் அபூ தாலிப்ல வச்சு நான் சாப்பிட்ட சில வஸ்து என்னன்னு எனக்கே தெரியாது. என்ன ஒண்ணும் இல்லை, உண்பதற்கு ஒண்ணும் இல்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, ஊர் மக்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் தள்ளி வைக்கப்பட்ட நாட்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அதாவது நம்ம யாராவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா மறக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? ஜெயிலுக்கு போறாங்கல்ல, போயிட்டு வந்தாங்கன்னா மறக்கவே முடியாது, 3 மாசம் உள்ள இருந்தேன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையிலே திறந்த வெளி சிறைச்சாலையாக அடக்கி வைக்கப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக தாயிஃபின் போது, உஹது போரிலே அடிபட்ட போது, ஷுஐப் அபீ தாலிபிலே தள்ளி வைக்கப்பட்ட போது, இந்த நேரங்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறது. அது அவர்களின் நிலத்திற்கான கண்ணீர் அல்ல, இந்த உம்மத்தினுடைய மார்க்கத்தினுடைய முஸ்லிம் உம்மாவினுடைய நிலைமைகளை குறித்து. அப்படி நிறைய தருணங்கள் ரசூலுல்லாஹ் அழுதிருக்கிறார். இதுவெல்லாம் ரசூல் வாழ்க்கையில் நடந்த துக்க தருணங்கள். சில சஹாபிகள் பிரியமானவங்க மௌத்தா போயிட்டா தன்னை அறியாம அழுதுருவாங்க. மெம்பர்ல நின்றுட்டு குத்பா கொடுத்துட்டு இருக்கிறப்போ சொன்னாங்க, போருக்கு போன 3 சஹாபிகள் மௌத்தா போர்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜாஃபர் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது உடைஞ்சு அழுதுட்டாங்க மெம்பர்ல வச்சு. ஜாஃபர் போயிட்டார், அலி ரலியல்லாஹுடைய சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு. அதாவது சஹாபாக்கள்ல அப்படியே நிக்க வச்சா இவர் தான் ரசூலுல்லாஹ்ன்ற அளவுக்கு உருவம் ஒப்பா இருக்கும் 2 பேத்துக்கும். அப்படியே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுவும் பின்னாடி இருந்து யாராவது பார்த்தா யார் ரசூலுல்லாஹ்னு போனாலும் போயிடுவாங்க. அப்படி ஒரு ஒப்புவமை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும். அஷ்பஹத ஹல்கி வ குலுகி, ஜாஃபரை பார்த்து நாயகம் சொன்னார்கள், நீ என்ன என்னுடைய குணமும் உன்னிடம் இருக்கிறது, என் உருவ அமைப்பும் உன்னிடம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமைப்பு ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்னு சொன்ன உடனே, அந்த வஃபாத் செய்தியை கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு போனார்கள். வீட்டுக்கு போனதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லுவதற்காக போனார்கள். போனா மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் விஷயம் தெரியாது, யாரு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்கன்ற விஷயம் அஸ்மாட்ட சொல்லலை. நிறைய குழந்தைங்க, யாருக்கு? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. பூரா சின்ன சின்ன குழந்தை, அழுகாமையே தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, கொஞ்சம் கண்ட்ரோலோட தான் போனாங்க, அழுகக்கூடாதுன்ட்டு. வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்ச உடனே அந்த எல்லா குழந்தைகளும் அத்தா வந்துட்டாருன்னு வந்து பிடிச்சிக்கிச்சு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உருவ அமைப்பு. குழந்தைகள் நேரா வந்து ஒன்னு இப்படி ஏறுது, ஒன்னு எப்படி ஏறுது, ஒன்னு தோல்ல ஏறுது, எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள். போருக்கு அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, நீண்ட நாட்களாக முடியெல்லாம் வெட்டாம அந்த சீரத்தில் அப்படியே வருது, முடி வெட்டாம இருந்த அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து ஏறி தங்கள் தகப்பனார் என்று அழுகிற போது அத்தனை குழந்தையும் சேர்த்து இப்படி பிடிச்சவங்க உடஞ்சு அழுதுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பதில் இந்த குழந்தைகளுக்கு சொல்றது? குழந்தைகளை பிடிச்சிட்டு அழுகிறத பார்த்துட்டு உள்ள இருந்து அஸ்மா வெளியே வருகிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பதிலே சொல்லாம குலுங்கி அழும் நாயகத்தை பார்த்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, எதேச்சியா தான் கேட்டாங்க, ஜாஃபரை பத்தி ஏதாவது செய்தி உண்டா அப்படின்னு கேட்டாங்க. உஸீப ஜாஃபரு, ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அஸ்மா அந்த பக்கம் அவர்கள் அழத்துவங்க இந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் குலுங்கி அழுதார்கள். இந்த குழந்தைகளின் வாழ்விற்கு நான் பொறுப்பேற்றிருக்கிறேன் என்றார்கள். உடனடியாக ஆளை விட்டு அனுப்பி
முடிகளை எல்லாம் வெட்டி ஒழுங்குபடுத்தக்கூடிய நாவிதர் ஒருவர் மதீனாவிலே இருக்கிறார். அவரை வர சொன்னார்கள். எல்லா குழந்தைக்கும் தலைமுடி எல்லாம் சீர் செய்து அவர்களை குளிக்க வைத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சொன்னார்கள், இஸ்னஉலி ஆலி அபி ஜாஃபர் தஆமன், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உணவு செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க, அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சோகம் பிடித்திருக்கிறது. மௌத்தா போன வீட்டில் அவங்க வீட்டு சார்பாகவே தேக்ஸா ஆக்கக்கூடாது. உடனே சட்டியை வச்சு அந்த மௌத்தான வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க சமைச்சு கொடுக்கணும்னு தான் இருக்குது, வேறவங்க சமைச்சு கொடுக்கணும்னு இருக்குது. இவங்க மவுத்து வீட்டில் இந்த பக்கம் மவுத்து இருக்கப்பவே அந்த பக்கம் மத்தியானம் என்ன குஸ்காவான்னு கேட்குறாங்க, இந்த பக்கம் மவுத்து இருக்கிறப்பவே. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கியவர்களின் இறப்புக்காக வேண்டி அவர்கள் பல நேரங்களில் அவர்களுடைய உள்ளத்தால் கண்களால் அழுதிருக்கிறார்கள். நான் அந்த மரணித்த நிறைய ஜனாசாக்கள், சஅத் பின் முஆத் என்ற ஒரு சஹாபியின் ஜனாசா, நேற்றைக்கு நான் பேசினேனே திருமணமாகாத ஒரு ஜுலைபிப் என்கிற சஹாபி, ஏழை சஹாபி, அவருடைய ஜனாசா, இதிலெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறார். அதாவது சொந்த பந்தங்கள், பெற்றோர், உறவினர்கள் அழுகலாம் மௌத்தா போறப்போ, அது ஒப்பாரியாக வரம்பு மீறக்கூடாது, அவ்வளவுதான். குறிப்பா ஒப்பாரியை பத்தி பெண்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த ஒப்பாரி வைக்காம இருக்க மாட்டாங்க. ஒப்பாரி வைக்காம யாராவது அடக்கம் பண்ணிட்டு அது என்னமோ குறையுள்ள மௌத்து மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது. சில வயசான பாட்டிமார்க நன்னி ராதி எல்லாம் ஊர்ல சொல்லுவாங்க, ஏதாவது பேசிட்டு இருக்கிறப்போ, என்னமோ இந்த கட்டை போய் சேர்ந்துச்சுன்னா எல்லாரும் சத்தம் அழுது அழுது அடக்கம் பண்ணா போதும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஓன்னு கத்தி அடக்கம் பண்ணுங்க, சத்தம் இல்லாம அடக்கம் பண்ணாதீங்கன்னு. அந்த கிழவிகள்லாம் நினைக்கிற மாதிரி தான். இப்போலாம் யாரும் அதிகமா அழுகிற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, போனா போதும்னு இருக்கான், டிக்கெட்டு எப்போ நகரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர். சில பேர்த்துக்கெல்லாம் அது பெரிய இது, எல்லாம் காப்பாற்றணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஃபோன் பண்ணி தந்தி கொடுத்து எல்லாம் சொல்லிடுவாங்க, ரொம்ப சீரியஸ், டாக்டர் 24 hours சொல்லிட்டாருங்க, எல்லாரும் ஊர்லேருந்து வந்துடுவாங்க. பூரா வந்து சொந்த பந்தமெல்லாம் இருக்கும். 24 hours தாண்டியும் போகாது. இந்த நேரம் பார்க்கணுமே, இந்த வெளியூர்லேருந்து வந்தவன்லாம் அல்லாஹ் அக்பர், அவன் பாடு பெரிய பாடு. அவன் அல்லாட்ட மானசீகமாக வேற என்னமோ கேட்குறான். ஆமாம், சில பேர் அந்த நேரத்தில் 24 மணி நேரம்னு கொடுக்கறது தான் 48 72ன்னு தாண்டி போய்கிட்டே இருக்கும். 3 நாள் ஆகியும் கட்ட சாமானியமாக போவாதல்ல. எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, என்ன தெரியுமா? அந்த நேரம் வருவார் அவர் வீட்டுக்கார், உஸ்தாஸ் துவா செய்யுங்க. அவர் எதுக்கு துவா தெரியுதா? துவா செய்யுங்க சீரியஸ்ன்னு சொன்னாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, சுற்றி இருக்கிறாங்க. அவங்களும் அவங்கவுங்க பொழப்புக்கு போகணும். போயிட்டு வரணுமா அல்லது இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. துவா செய்யுங்கம்பாங்க. நமக்கு இந்த நேரம் என்ன துவா ஓதுன்னு தெரியாது. இல்லை, இந்த மாதிரி காத்திருக்கிறதே இது ஒரு பெரிய ஆதாபு. இது அதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அழாதீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் அடுத்த தலைமுறையிட்ட இந்த பாடம் தேவையில்லாத மாதிரி தெரியுது. காரணம், அழுகிறதுக்கே எவ்வளவு தயாரா இல்லை, அழுவதற்கே தயாராக இல்லை. நான் சொல்லிக் கொண்டு வந்தது, சுகதுக்க நேரங்களில் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துக்கமான தருணங்களில் பல பேர் உம்மத்திற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக அழுதார்கள். வஃபாத் நேரத்தில் நாமெல்லாம் அழுகுவோம். எதுக்கு தெரியுமா? துனியாவை விட்டு பிரிஞ்சு போறோங்கிறதுனால. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நேரத்தில் அழுதார்கள். அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்பி கேட்டான், எதற்காக அழுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சல்யா ஜிப்ரீலு மா யுபகி, என்ன எதனால அழுகிறாங்கன்னு கேளு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், என் உம்மத்து விஷயத்திலே அல்லாஹ் நல்லதை தர வேண்டும் என்று நினைத்து அழுகிறேன். வஃபாத்தா போற வரை என் குடும்பத்தை நினைச்சு அல்ல, உலகத்தில் இருக்கிற தன்னுடைய சொத்து பத்துகளை பிரியறோம், சொந்த பந்தங்களை பிரியறோங்கிறதுக்கு அல்ல, உம்மத்திற்காக. கடைசியாக மீண்டும் ஜிப்ரீல் வருகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லஹு யா ஜிப்ரீல் இன்னல்லாஹ சயுர்தீக ஃபீ உம்மத்திக் வலா யஸூஉ பிக். முஸ்லிம்ல வருது இந்த ஹதீஸ். போய் சொல்லுங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க உம்மத்தை அல்லாஹ் கைவிட மாட்டான், அவங்க உம்மத்துக்கு அல்லாஹ் கெட்டது செய்ய மாட்டான். நீங்க பொருந்திக்கிற மாதிரி உள்ள முடிவை அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தருவான். சயுர்தீக ஃபீ உம்மத்திக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகுதான் என் ரூஹை வாங்குங்கள், நான் தயார் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் என்று சொன்னார்கள். இந்த உம்மத்திற்காக வேண்டி நிறைய நேரங்களில் கண்ணீர் சிந்திய நாட்கள் என்பது நிறைய உண்டு. நான் கடைசியாய் முடிக்க வருகிறேன். தெரிய வேண்டிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அழுத அழுகைகளில் ஒரே ஒரு இடம் பயங்கரமான அழுகை. அதை விட ஒரு அழுகை ரசூலுடைய வரலாற்றிலே இல்லை. பயங்கரமான அழுகை, தேம்பி தேம்பி அழுகை. அந்த அழுகையை பார்த்து எதுவும் சொல்லாமலேயே கூடியிருக்கிற மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து தேம்பி அழுதார்கள். பகா வஅபகா மன் ஹவுலஹு, தாங்களும் அழுது தங்களை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் அழ வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரே ஒரு இடம், அவர்கள் தாய் ஆமினாவுடைய கபரிலே நின்ற போது அந்த அழுகை அழுதார்கள். 6 வயசிலே தாயை பிரிந்த
யத்தீமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசானதற்கு பின்னால், நபிப்பட்டம் பெற்ற பின்னால், இந்த உம்மத்திற்கு ஹாதியாக வழிகாட்டியாக வந்ததற்கு பின்னால் தாயை ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். தாயின் ஜியாரத்திற்கு அனுமதி தரப்பட்டது. அபகாவிலே மதீனாவிற்கு வெளியிலே, மதீனாவிற்கு பக்கத்திலேயே இருக்கிற அந்த ஆமினா அம்மாவின் கபருக்கு வந்தார்கள். ஒன்றும் பேசல, அம்மாவே அப்படி ஒன்னும் சொல்லல, உட்கார்ந்தார்கள் கபரிலே. அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள். கூட போன சஹாபிகள் அத்தனை பேரும் அழுதார்கள். தாரை தாரையாய் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நாயகம், வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய அழுகைகளில் ஆக பெரிய அழுகையும் நீண்ட அழுகையும் தேம்பல் மற்றும் விசும்பலுடன் கூடிய அழுகையும் என்பது தாயினுடைய கபரிலே அழுத அழுகை. தாய் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்ப்பத்திலே தந்தை விட்டு விட்டு போனதற்கு பின்னால் ஒரு குழந்தையை எடுத்து 6 வயது வரை அவர்கள் பார்த்து கொண்ட பாங்கு இந்த உலகத்தில் மிக அற்புதமான பத்தினித்தனத்திற்குரிய பண்பின் உறைவிடமாக இருந்தவர்கள் ஆமினா அம்மையார் அவர்கள். திடீர்னு மதீனாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. வா, உங்க மாமாவை எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு கூட்டிட்டு போய் மாமாவை எல்லாம் பார்த்தாச்சு. ஆமினாவுடைய சகோதர சகோதரிகள், சிறிய பெரிய தந்தையின் மக்கள்லாம் மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ மதீனாவுக்கு எஸ்ரிபுன்னு பேர். எஸ்ரிபில் போய் பார்த்துட்டு திரும்பி வர்ற வழியில் ஒரு காரணமும் இல்லை, பேஷண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு மாதிரி அட்டாக் அது இது ஒன்றும் இல்லை. மதீனாவுக்கு வெளியே கொஞ்ச தூரத்தில் வர்றப்ப அப்படியே சரிஞ்சாங்க, வஃபாத்து. அல்லாஹ் அழைப்பது என்று முடிவெடுக்கிற போது வேற எந்த காரணமும் தேவையில்லை. ஆமினா வஃபாத் ஆகிறார்கள். ஒரு 6 வயசு பையன் எவ்வளோ பெருசு இருப்பான்? ஒரு 6 வயசு பையன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அம்மா மவுத்து அப்படியே கிடக்கு. சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்தாங்க, எடுத்து கொண்டு போய் ஆமினாவை அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ண காட்சி பெருமானாருக்கு அப்படியே இருக்கிறது, 6 வயதிலே பதிந்தது. அடக்கம் செய்து விட்டதற்கு பின்னால் வேறு ஒரு பொம்பளை, வா உன்னை கொண்டு போய் மக்கால விடுறேன்னு அங்கிருந்து கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வரும்போது மக்காவுக்குள்ள நுழையிற இடம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபரோடு ஒரு பெண்ணோடு வருகிறார்கள். வெறும் 6 வயசு பையன். மக்காவுக்கு வெளியே தூரத்தில் இருந்து உம்மு ஐமன் தான் பார்க்கிறார்கள். உம்மு ஐமன் ஒரு அம்மா. அந்த அம்மா பார்க்குது, முகமது மாதிரி தெரியுது, ஆனா கூட வர்றது ஆமினா மாதிரி தெரியலையே, வேற யாரு கூடயே முகமது வர்ற மாதிரி தெரியுதே, கொஞ்சம் பக்கத்துல வரட்டும். பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நெருங்க 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 முகம்மது என்று முடிவானது. ஆனா கூட்டிட்டு வந்தது ஆமினா அல்ல. எங்க ஆமினா என்கிறார்கள், வஃபாத் ஆகி விட்டார்கள், அங்கேயே அடக்கம் செய்து விட்டோம். வாரி அனைத்து உம்மு ஐமன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூக்கி கொண்டு ஓடினார்கள். நடக்க கூட இல்லை, அபூ தாலிபின் வீட்டுக்கு ஓடினார்கள். ஓடியவர்கள், ஆமினா போயிருச்சு, குழந்தை மட்டும் தனியா வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த வீட்டில கொண்டு போய் பெருமானாருடைய பெரிய தந்தையின் வீட்டில ஒப்படைத்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு கூட்டிட்டு போன இடத்துல எஸ்ரிபில வச்சு மௌத்தா போய் 6 வருடமாக இருக்கிற போது, அதுவும் வழியிலேயே அனாதையாய் விட்டு விட்டு போன அந்த தாயினுடைய நினைப்பு ரசூலுல்லாவுக்கு நிறைய இருந்தது. அல்லாஹ் அனுமதி கொடுத்து ஜியாரத்து செய்ய அனுமதியை பெற்ற போது கபரிலே நின்று ரொம்ப அழுதார்கள். அவர்களினுடைய துக்க தருணங்களில் மிகப்பெரிய துக்க தருணம் என்பது இந்த அழுகைக்குரிய தருணம். இங்கே நமக்கு ஒரு செய்தி உண்டு. பெற்ற தாயும் தந்தையும் இறந்ததற்கு பின்னாலே கபரிலே போய் அழுவதை விட இருக்கிற தாய் தந்தையர்களை நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்கள். எல்லாருமே வந்து கபர்ல போய் நின்று அழுகிறது உண்டு. நான் உன்னை பார்க்கல, நான் உனக்கு சரியா செய்யல, நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன், உன் விஷயத்துல இப்படி நடந்துட்டேன் என்று காலம் போன கடைசியில், அவர்களின் ஹயாத்து போன கடைசியில் அழுவதை விட இருக்கிற பெற்றோர்களின் துஆவை வாங்குவதற்கு முயற்சியுங்கள். அதுதான் மரணித்த பின் ஜியாரத்து செய்வதை விட இருக்கிற காலத்திலே செய்யப்படுகிற உபகாரம் தான் நல்ல துஆக்களை தேடித்தரும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையிலையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுகிற அதே நேரம் வரம்பு மீறாமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. அழுகையும் துக்கமும் சோகமும் நிறைந்திருக்கிற தருணங்களிலெல்லாம் இறை நம்பிக்கையிலே தளர்வு ஏற்படாமல் அவைகளை பொறுமையோடு எதிர்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நற்கூலிகளை பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக பெற்றோரின் துஆவை பெற்ற பெருமக்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.